வெயிட் டாடி. ஒரு உருளைக்கிழங்கு வச்சா நிறைய உருளைக்கிழங்கு வந்துடும். ஒரு கிரிக்கெட் பால் வச்சா நிறைய கிரிக்கெட் பால் வந்துடும். வெயிட் டாடி, வெயிட் வெயிட். அப்பா சொன்னாரா, மகனே அப்படி இல்லை, கிரிக்கெட் பாலும் உருளைக்கிழங்கும் உருண்டையா இருந்தாலும் சைஸ் ஒன்னா இருந்தாலும் இந்த கிரிக்கெட் பால்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லப்பா. ஆகினால மண்ணுக்குள்ள புதைச்சேன்னா இது இத்து போயிடும். ஆனா அந்த உருளைக்கிழங்க உள்ள வச்சேன்னா இது நிறைய உருளைக்கிழங்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னு கேட்டா இது உருண்டை கிழங்கு மாத்திரம் இல்ல, இந்த கிழங்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள எத்தனை உருளைக்கிழங்க விதைச்சாச்சு சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷம் இந்த கிழங்கு, இந்த வசனம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சண்டே கேட்குறீங்க, மண்டே கேட்குறீங்க, கன்வென்ஷன் கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. கேட்டு 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 இது இன்னும் ஒரு கிழங்கு கூட உற்பத்தி ஆக்கலன்னு சொன்னா உங்கள வசனம் தப்பு இல்லை, விதைச்ச இடம் தான் தப்பு. அப்படித்தானே? என்ன ஜீவன் இருந்ததுன்னா என்ன செய்யும்? அப்ப நீ கேட்ட வசனம் என்ன வசனம்? ஜீவனுள்ள வசனம். அந்த வசனம் கண்டிப்பா பலன் கொடுக்கணும். நம்ம கேட்கிற வசனம் பலன் கொடுக்கணும். கேட்கிற வசனம் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கணும். கேட்கிற வசனம் நம்ம ஜீவன் உள்ளவர்களா மாற்றிருக்கணும். கேட்கிற வசனம் நம்ம நிறைய பேரை ஆதாயம் பண்ணி இருக்கணும். கேட்கிற வசனம் உள்ள இருக்கிற வசனம். ஏனென்றால் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் வசனமே அல்லாமல் வேற எதுனாலும் உண்டாக்க முடியாது. நம்முடைய பிரயாசத்தினாலேயோ, நம்முடைய முயற்சியினாலேயோ, நம்முடைய அறிவினாலேயோ நம்ம உண்டாக்கவே முடியாது. எது உண்டாக்கணும்னா வசனம் உண்டாக்கணும். வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்குமானால், கண்களை திறக்குமானால், நான் சொல்லுவேன், நீங்க ஒரு நாளும் இருக்கிற வண்ணமாக நீங்க இருக்கவே முடியாது. நீங்க இருக்கவும் கூடாது. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த வசனத்தை நீங்க அறியணும். என்ன வசனம்னா, நான் கேட்கிற வசனம் என்ன வசனம்? ஜீவனுள்ள வசனம். நான் கேட்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க, அதை டைரியில் நோட் பண்ணுறாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வாழ்க்கையில் எந்த பலனுமே கொடுக்கல. நல்லா கவனிங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீலையாம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை கேட்ட உடனே எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா தாழ விழுந்தானாம். என்ன செய்தானா? நல்லா கவனிங்க. வசனத்தை கேட்டு தரிசனத்தை பார்த்து தாழ விழும் பொழுது கண் திறந்துச்சு. அப்ப நான் நினைக்கிறேன், நீங்க வசனத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா தாழ விழுகிற அனுபவம் இருக்கணும். நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுகிறேன். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், தயவு செய்து 3ஆம் வசனம் வாசிங்க. 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை, ஆண்டவர் எல்லாரும் சிநேகிக்கிறாருங்க. பாவியையும் சிநேகிக்கிறாரு, எல்லாரும் சிநேகிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்லலாம். ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் வாஸ்து பாருங்க, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தையினாலே என்ன செய்கிறார்கள்? போதனை அடைகிறார்கள். பாருங்க,
பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய கையில. ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்கிறார். இங்க வந்து நின்னா எல்லாரும் சொல்லுவார், ஐ லவ் யூ, உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா யார கையில வச்சிருக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை எங்க வச்சிருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கையில வைத்து பயன்படுத்துகிறார். இந்த பரிசுத்தவான்கள் எப்படி ஆனாங்க என்று கேட்டால், தேவனுடைய பாதத்தில் விழுந்தாங்க. காதத்தில் விழுந்து கர்த்தருடைய வார்த்தையினால் என்ன செய்தாங்க? போதனை அடைந்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம வசனம் வாசிக்கிறோம், நம்ம வசனம் கேட்கிறோம். எத்தனை வசனம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய இருதயங்களை உடைத்து நம்மை தேவனுக்கு முன்பதாக விழ பண்ணி இருக்கிறது. எத்தனை வசன கதற பண்ணி இருக்கிறது. உதாரணமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய 13 வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என்னுடைய 21 வயது வரைக்கும் பயங்கர துன்மார்க்கனாக நான் ஜீவித்தேன். ஆவடியிலே நான் ஊழியம் செய்கிற ஆவடியிலே தான் சகல துன்மார்க்க கிரியைகளையும் நான் கற்றேன். என்னுடைய டீனேஜ் பருவத்தில் நான் வெட்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் செய்தேன். 21வது வயதில் இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை எனக்கு வந்த பொழுது நான் மரித்து போறதுக்கு நான் தீர்மானித்தேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கொச்சின் மெயில் 7:15 மெயிலில் நான் விழுந்து சாவதற்காக இடத்தெல்லாம் குறித்து வச்சுட்டு கடைசியாக எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தேன் பெரம்பூரில். அந்த கடைசி நேரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். 2 பேருக்கு இடையிலே எங்களுக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் வந்தது. எப்படியோ என்னை பணிய வச்சுட்டாரு. நான் ஆலயத்துக்கு புறப்பட்டேன். 7:15 மணிக்கு சாகிறத விட்டுட்டு 10:15 பெங்களூர் மெயில்ல சாகலாம் என்று என் நேரத்துக்கு நானே ஒரு நேரம் தள்ளி வச்சுட்டு, எத்தனை மணிக்கு மீட்டிங் முடியும்னு கேட்டேன். 8:30 மணிக்கு முடியும்னு சொன்னார். சரி, 10:30 மணிக்கு தான் மெயில், பெங்களூர் சாவலாம். அன்றைக்கு செத்துறணுங்கிற முடிவோட வந்தேன். அவர் என்னை அழைச்சிட்டு போனவர் ஒரு ஹிந்து கோவிந்தசாமி. நான் பரம்பரை கிறிஸ்தவன் தாமஸ்ராஜ். கோவிந்தசாமி மீட்டிங்கு பைபிள் எடுத்துட்டு வந்தாரு. பரம்பரை கிறிஸ்தவ தாமஸ்ராஜ் 20 சிகரெட் எடுத்துட்டு வந்தேன். 20 சிகரெட்டோட தீப்பெட்டியோட நான் மீட்டிங்கில் வந்து முன் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். பரம்பரை ஹிந்து பைபிள் எடுத்துட்டு வந்தார். பரம்பரை கிறிஸ்தவன் சிகரெட்டோட உட்கார்ந்தேன். அன்றைக்கு முதல் முறையாக ஒரு பெந்தகோஸ்தே பிரசங்கத்தை நான் கேட்டேன். கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தோடு என்னோட பேசினார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலே நட, ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே நிறுத்துவார் என்றாரி. இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கிச்சு. ஒரு தீர்மானத்துக்குள்ள கொண்டு வந்தது. அந்த சர்ச்சு வாசல்லையே அந்த சிகரெட்டை பிச்சு எறிஞ்சேன். வீட்டில் போய் கதறி அழுதேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு மன்னியும். தேவனுடைய பாதத்தில் விழுந்து நான் கதறி அழுதேன். முடிவு என்ன தெரியுமா? அன்றைக்கு வந்தவங்க எத்தனை பேருக்கு அன்றைக்குள்ள பிரசங்கம் பிரயோஜனமா இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கு 47 வருஷங்களாக அந்த வசனம் என் வாழ்க்கையில பலனை கொடுத்து, ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பொறுக்கியாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிற ஒரு காரணம் என்னவென்று கேட்டால்,
அந்த வசனத்தை நான் கேட்டுட்டு போகல, அந்த வசனத்தை கேட்டு நான் தாழ விழுந்தேன், என்னை அர்ப்பணிச்சேன், ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் வடிச்சேன். அதே அனுபவத்தை 47 ஆண்டுகளாக இன்றைக்கும் நான் வச்சிருக்கிறேன். அன்றைக்கு வசனத்தை கேட்டு அழுதது மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக என்னை தாழ்த்தி, என்னை கதறி, தேவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு மணிக்கணக்காய் தேவனுடைய சமூகத்திலே நான் விழுகிற பாக்கியத்தை தேவன் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதனுடைய முடிவு, நான் ஒரு படிக்காத மனுஷன், மிக துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், இன்றைக்கு அநேக ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். என்னை கொண்டு அநேக ஆயிரங்களை தேவன் ரட்சிக்கிறார், அநேகரை திடப்படுத்தி இருக்கிறார், அநேகருடைய ஊழியங்களே சிறப்பட்டிருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள், அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போகல, எந்த MTH நான் படிக்கல, எந்த பைபிள் காலேஜ் எந்த பட்டத்தையும் நான் பெறல. ஆனா ஒரு பைபிள் காலத்தில் நான் பத்திரமா இருக்கிறேன். இந்த வசனத்தை படித்து தேவனுடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரிடத்திலே இருந்து நான் விளக்கங்களை கேட்டு என்னுடைய சபைக்கு நான் கொடுப்பதற்கு நான் தேவன் எனக்கு கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். நான் சொல்லுவேன், பிரயோஜனம் இல்லாத நான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு நான் பிரயோஜனமாய் வந்ததனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், வசனத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் கண்களை திறக்கிறார். இன்றைக்கு நான் தாழ்மையாய் சொல்லுவேன், நான் அதிசயங்களை கேட்கிறவன் மாத்திரம் அல்ல, என்னுடைய கண்களாலே என்னுடைய அதிசயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தனி வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஊழியத்திலே தேவன் செய்கிற அதிசயமான கிரியைகள் என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னாலேயே விளங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னாலேயே நம்ப முடியவில்லை. தேவன் என்னுடைய கண்களாலே அதிசயங்களை காண பண்ணி கொண்டே இருக்கிறார். இது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், வேத வசனத்துக்கு முன்பதாக நாம் தாழ விழும்போது கர்த்தர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாம் தாழ விழுகிற அனுபவம் இல்லாமல் வசனத்தை என்னதான் கேட்டாலும் சரி, என்னதான் பிரசங்கிச்சாலும் சரி, எவ்வளவு அறிஞ்சு வச்சிருந்தாலும் சரி, நாம எப்பொழுது வசனத்தினால் பலனடைவோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் பாதத்தில் விழுங்குறவங்களா இருக்கணும். ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடந்தால், நாம விழுகிறது தேவனுடைய பாதத்தில், ஆனா இருக்கிறது எங்க? இருக்கிறது எங்க? தேவனுடைய கரத்தில். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேவன் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும் என்று நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை கேட்டு தேவனுடைய பாதத்தில் தாழ விழும்போது கண்கள் திறக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாரா இருக்கணும் சொல்லுங்க? கண் திறக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கணும். நான் சொல்லுவேன் பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்தை வாசிப்போமானால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் தம்முடைய சீசர்களோடு உட்கார வச்சு ராத்திரியும் பகலும் உபதேசம் பண்ணார். யாரு பிரசங்கம் பண்ணது? சீசன் மாதிரி யார்கிட்ட பிரசங்கம் கேட்டாங்க?
பாஸ்டர் காளியப்பிட்ட இல்ல, பாஸ்டர் தாமஸ் ராஜ்கிட்ட இல்ல, இந்த உலகத்துல பெரிய அப்போஸ்தலர் இல்ல. யார்கிட்ட பிரசங்கம் கேட்டாங்க? இயேசுநாதர்கிட்டயே பிரசங்கம் கேட்டான். 3 வருஷம் இயேசுநாதர் பைபிள் காலேஜ்லயே பாடம் படிச்சான். எவ்வளவு அருமையா தேறி இருக்கணுங்க. யார்கிட்ட பாடம் படிச்சான்? இயேசுநாதர்கிட்ட பாடம் படிச்சாங்க. இயேசுநாதர் பைபிள் காலேஜ்ல 3 வருஷம் படிச்சான். இப்ப இயேசுநாதர் மரிச்சு போயிட்டார். 2 பேர் எப்படி போனான்னு தெரியுமா? துக்க முகத்தோடு நடந்து போறான். யாரு? இயேசுநாதர் பைபிள் காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட். நிறைய வசனம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் இயேசுவே வந்தாரு. வந்து சொன்னாரு, வசனத்தை விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, உங்களுக்கு வசனத்தை ஏன் நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே வந்தாராம். கேட்கும் போது இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே வந்துச்சான். ஆனா என்ன மாறல? முகம் மட்டும் மாறலங்க, துக்கம் மட்டும் மாறல. யாரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா? இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டே வராரு, கூடவே வராரு. இயேசு நடந்துகிட்டே வராரு. வசனம் கேட்கும் போது நல்ல சந்தோஷமா கொழுந்துட்டு எரியுது. ஆனா துக்கம் மாத்திரம் அழுதுகிட்டே வரான். அப்படியா அப்படியா சொல்லமா அப்படியா. வீட்டுக்கு வந்தான். அப்பத்தை இயேசு பிடும்போது கண்ணு திறந்துச்சான். இப்ப இயேசு போயிட்டாரு, என்னவும் போயிடுச்சு, துக்கம் போயிடுச்சு. உடனே ஓடி போய் ஊழியம் போயிட்டான். ஓடி ஊழியம் அங்க போய் இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார், இனி துக்கமே இல்ல. எப்ப சொன்னா? வசனம் கேட்ட போதா? இயேசுநாதர் கூட இருந்த போதா? இயேசுநாதர் கூட நடந்த போதா? 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்ச போதா? இல்லவே இல்ல. கண்ணு திறந்துச்சுங்க. அவனை ஊழியம் செய்யணும் சொல்லவே இல்லை. 4 பேருக்கு போய் சொல்லு என்று சொல்லவே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லு, துக்கப்பட்டவன், வேதனைப்பட்டவன், கண்ணீர் உண்டவன் எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்னு யாரு கன்வென்ஷன் கூட நடத்தல. அவங்களா ஓடிட்டானுங்க. ஓடி போய் செய்தி தெரியுமா? இயேசு உயிரோடு எழும்பிட்டார், இயேசு எழும்பிட்டார், இயேசு எழும்பிட்டார், இயேசு எழும்பிட்டார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தானாகவே ஓடிட்டாங்க. எப்போ? எப்போ? கண்ணு திறந்துடுச்சு. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு ஊழியம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும், நம்மை முன்னிட்டு தள்ளுவதற்கும், நம்ம மற்றவங்கிட்ட ஓடுறதுக்கும், நம்ம தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறதுக்கும், தேவனுடைய வார்த்தை மாத்திரம் போதாது, கர்த்தர் நம்மோட இருக்கிற தேவ பிரசன்னம் மாத்திரம் போதாது. அந்த பிரசன்னம் நம்முடைய கண்களை திறக்குமானால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு அறிவிப்போம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு ஓடுவோம். மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டு. இப்போ இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம கண்ணு திறக்கணுங்க. நம்ம எல்லாரும் சபையார் எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1 அதிகாரத்தில் 19 சொல்லும்போது, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று ஜெபம் பண்ணா. சபைக்கு என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். நான் சொல்றேன், நம்ம கண்ணு திறந்தா என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. நீங்க ஊழியம் செய்ய போறவங்க ஒன்றை நீங்க நல்லா விளைவிக்கணும். கண்ணு திறந்தா என்ன நடக்கும்ங்கிறத நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நலமா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் தயவு செய்து 6 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 6:16.
அவன் குருடனா? கேயாசி குருடனா? இல்ல. கேயாசியும் எலிசாவும் ஒரு வீட்டில் தங்கி இருக்காங்க, ராத்திரி தங்கி இருக்காங்க. நல்லா கவனிங்க, நல்லா அவன் தங்கி இருக்காங்க. காலையில கேயாசி எழும்பினான். எழும்பி பார்த்தா நிறைய குதிரைகள் அங்க நிக்குது, போர் சீரர்கள், எதிரிகள் நிக்கிறாங்க, எதிரிகள் நிக்கிறாங்க. கேயாசி கண்ணு இருந்ததுனாலதான் என்ன செய்தான்? எதிரிய பார்த்தான். உடனே என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ என் ஆண்டவனே அப்படின்னு கத்தனான். நான் நினைக்கிறேன் எலிசா வந்தார். என்னப்பா பாருங்க ஐயா. அப்ப என்ன செய்யணும் எலிசா? ஐயோ நம்ம சிக்கிட்டமே, என்ன செய்யலாம்? 3 நாள் ஃபாஸ்டிங் போடலாம். என்ன எதிரி வந்து சுத்தி வந்துட்டானே, மாட்டிக்கிட்டமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தப்புவியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுதலை ஆக்கும். அப்படித்தானே ஜெபிச்சிருக்கணும். நீங்களும் நானும் என்ன ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? தேவனே இறங்கி வாரோம், இந்த எதிரிகள் கையிலிருந்து எங்களை காப்பாற்றும். அவன் ராத்திரியோட ராத்திரியா எங்களை பிடிச்சிட்டான். தேவனே தூதனை அனுப்பும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இதுவரைக்கும் ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜெபம் பண்ணல. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரணும். நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இது ஜெபம்? இது எதிரி நிக்கிறான், சேனை நிக்குது. இங்க சொல்லப்படுகிறது கண்களை திறந்தரணும். கண்ணை திறந்துட்டாராம். கண்ணை திறந்தா இப்ப யார பார்க்கல? எதிரிய பார்க்கல. யார பார்த்தான்? நம்முடைய பலத்தை பார்த்தான். நம்மளோட யார் இருக்கா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாம ரொம்ப சில வேளைகள் நான் சொல்றது, இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய சர்வே எடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னாரு, கானான்ல போய் உங்களுக்கு தேசம் தருவேன்னு சொன்னாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சர்வே எடுத்தாங்க. பட்டணம் எப்படி இருக்கு, நல்ல வலிமையா இருக்கா, எவ்வளவு எதிரி இருக்காங்க, எவ்வளவு பலசாலி இருக்காங்க, எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, சர்வே எடுத்தாங்க. எதிரிகளுடைய பலம் என்ன என்பதை சர்வே எடுத்தாங்க. ஆண்டவர் சர்வே எடுக்கவா சொன்னாரு? என்ன சொன்னாரு? எதிரிகளை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு, அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா தேவனுடைய பலத்தை அறியாததுனால இவங்க என்ன போய் கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சர்வே எடுக்க போனாங்க. அதனுடைய முடிவு என்ன சொன்னமா? ஐயோ நாம ஜெயிக்கவே முடியாது. அங்க ரொம்ப அவங்க என்னத்தை அறிஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிரியினுடைய பலத்தை அறிஞ்சாங்களே தவிர தன்னுடைய பலம் எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்க பலம் உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு நம்மோட இருக்கிறது யார் அப்படின்னு தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரச்சனை வந்த உடனே ஐயோ ஐயோ ஐயோன்றாங்களே விசுவாசிகள். ஐயோ நமக்கு இல்லைங்க, யாருக்கு ஐயோ? இன்னைக்கு நீங்க ஒண்ணு அறியணும், ஊழியர்களாகிய நீங்கள், ஊழியம் செய்ய போறவங்க, நீங்க ஒண்ணு அறியணும். உங்களோட இருக்கிறவர் யாருங்கிறத அறியாம நீங்க ஊழியம் செய்ய போனீங்கன்னு சொன்னா ஊழியமே ஆபத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. முதலாவது ஏன் பலம் என்ன? என்னோட இருக்கிறவர் யார்? வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், சொல்லுங்க, இத மாதிரி சொல்லுங்களேன். என்னோடு இருக்கிறவர்கள் சொல்லுங்க. அப்ப என்னோட யார் இருக்கா? தேவனுடைய பலத்தை எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? உங்க கண்ணு திறந்திருக்கா உங்களுக்கு?
நான் சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு நம்முடைய பலம் என்னன்னு தெரியல, நாம யாருன்னு தெரியல, நம்முடைய வல்லமை எவ்வளவுன்னு தெரியல. பாருங்க, இயேசுநாதர் உயிரோட எழுந்தாரு. உயிரோட எழுந்து அந்த ஒரு அதிகாலை வேளையில் பேதுருவிடத்தில் வந்தாரு. பேதுரு வந்து ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறாரு. மீன் காலையில் வந்தா இயேசுநாதர் வந்து கேட்டாரு, பிள்ளைகளே, புசிக்க ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்லை. எதுக்கு ஒண்ணு இல்லை? சாப்பிடுறதுக்கு வக்கு இல்லாத ஆளுங்க. என்ன வக்கு இல்ல? சாப்பிடுறதுக்கு வக்கு இல்லையா? இன்னும் சொன்னா, பேதுரு வஸ்திரம் இல்லாத தண்ணியில குதிச்சான். அப்ப என்ன இல்ல? டிரெஸ் கூட இல்ல, டிரெஸ்ஸும் இல்ல, சாப்பாடு இல்ல, வெறுமையான ஆளுங்க. இந்த ஆளுங்களை கூட்டு வந்துதான் எங்க படிப்பும் இல்ல, துட்டும் இல்ல, வசதியும் இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஆளுங்களை கூட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க உலகமெல்லாம் சொல்லுங்க, உலகமெல்லாம் புறப்பட்டு போங்க, எல்லா ஜனங்களையும் சீஷராக்குங்க, நீங்க எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுங்க. எங்க உலகமெல்லாம், நீங்க இப்ப அமைஞ்சிக்கரில் இருக்கிறீங்க, உங்களை மதுரைக்கு போக சொல்லி உங்க பாஸ்டர் ஊழியத்துக்கு மதுரைக்கு போக சொன்னா எத்தனை பேர் பஸ் ஃபேர் வாங்காம போவீங்க சொல்லுங்க? பாஸ்டர் பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்புவீங்களா இல்லையா? பாஸ்டர், நான் கொடுத்து அனுப்புவேன். மதுரைக்கு போனா போறதுக்கும் ஃபேரு, ரிட்டர்ன் ஃபேரு, ஹோட்டல் ஃபேரு, அப்புறம் அங்க போய் டாக்ஸி ஃபேர், இதெல்லாம் ஒழுங்கா கொடுத்து அனுப்புனாதான் எனக்கு மரியாதை. அவனும் போவான். இப்ப வரும்போதே அடுத்த மாசம் ஸ்கூட்டர் வாங்கி தருவியா, கார் வாங்கி தருவியான்னு கான்ட்ராக்ட் போட்டு தான் ஊழியத்துக்கு வரான். அது இந்த காலம். அந்த காலத்துல உலகமெல்லாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டாராம். எங்க உலகமெல்லாம் போ சொன்னார, எங்க விசாவுக்கு என்ன பண்றது? இப்ப மேல இருந்து இறங்கினாலே தின்றதுக்கு சாப்பாடு கிடையாது. மலையை விட்டு இறங்கி கீழே போன என்ன இல்ல, சாப்பாட்டுக்கு வக்கில்லாத பசங்க. இவனுங்களை போய் உலகம் எல்லாம் போ, சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாருங்க. 120 பேர் இறங்கி கீழே வந்தான். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணமும் இல்லை, உங்ககிட்ட பொருளும் இல்லை, உங்ககிட்ட படிப்பும் இல்லை, உனக்கு அறிவும் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை. ஆனா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு தாங்க. அவ்வளவு பேரு கீழே இறங்கினான். 120 பேர் மேலறையில போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் படியிட்டான். அன்றைக்கு அவங்க போட்ட முழங்கால் தாங்க அந்த வசனத்தை கேட்டு அதை நம்பி அவங்க போட்ட முழங்கால் தான் 2000 வருஷமா இன்றைக்கு நீங்க இந்த ஏசி அறையில உட்கார்ந்துருக்கு காரணம். அவங்க கமிட்டி கூடி கேட்கல, யார்கிட்ட போய் பணம் பறிக்கலாம், யார ட்ரெஷரரா போடலாம், யார பிரசிடென்டா போடலாம், எவன ரிலேஷன் ஆபீசரா போடலாம், எவன் நல்ல ஜனங்கள்கிட்ட போய் கலெக்ட் பண்ணுவான், இந்த மாதிரி திறமையான ஆளுங்களை எடுக்கவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தேவன் நம்மோட இருப்பேன்னு சொன்னார். தேவன் நம்மோட இருந்தா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் நம்மோட இருந்தா அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம்மோட இருந்தா உலகம் எல்லாம் சூழ்ச்சி போகும். அவங்க கர்த்தரோடு கூட இருந்தாங்க. தேவனுடைய பாதத்தில் பல நாட்கள் விழுந்து கிடந்தாங்க. முடிவு என்ன தெரியுமா? உலகம் எல்லாம் சுவிசேஷம் போயிடுச்சு. போச்சா இல்லையா? இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் சொல்லுவேன்,
படிக்காதவங்க.